முதல்ல ஒரு டம்ளர் பச்சை பயிர் எடுத்துக்கலாம். அது கூடவே 5 ஸ்பூன் பச்சரிசியை சேர்த்துக்கலாம். இதை ரெண்டையும் ஒரு 2 டைம் நல்லா கழுவி தண்ணி ஊற்றி ராத்திரி முழுக்க நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்த நாள் பாருங்கள் நல்லாவே ஊறியிருக்கும். இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கறிவேப்பிலைகள், கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகள், தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை இன்னொரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம். மாற்றினதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம தோசை சுடலாம். இந்த தோசை கம வாசனையோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பூண்டு சட்னி, வெங்காய சட்னி, தக்காளி சட்னி இதெல்லாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த தோசை நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கி கெட்ட கொழுப்பையெல்லாம் கரைச்சிரும். வயிற்றில் இருக்கிற புண்களை எல்லாம் குணமாக்கி புற்றுநோய் செல்கள் வராம தடுக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல இரும்பு சத்தை அதிகமாக்கி இரத்த சோகை வராம தடுக்கும். தேங்க்யூ.